அனைவருக்கும் வணக்கம். சமூக நீதி என்பது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான். தேக்கிழைத்த கதவு ஜன்னல்களையும் பளிங்கு கற்கள் பதியப்பட்ட தரைகளையும் கொண்ட வீடுகளில் அமர்ந்து கொண்டு இயற்கை கொடுத்த அத்தனை வளங்களையும் நுகர்ந்து கொண்டு சூழலிலே பாதுகாப்போம், காடுகளை பாதுகாப்போம், மரங்களை பாதுகாப்போம், இயற்கையை பாதுகாப்போம் என்று பேசுபவர்களை வெட்கப்பட வைக்கும் விதமான ஒரு கவிதை. தெலுங்கு கவிஞர் செப்பண்டராஜு அவர்கள் எழுத அதை தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார் கலை இலக்கிய விமர்சகர் ஐயா இந்திரன் அவர்கள். மரங்களுக்கு உயிர் உண்டு என்ற போதிலும் அவை வெட்டப்படக்கூடாது என்று நான் சொல்ல மாட்டேன். இலைகள் இயற்கைக்கு எழில் கூட்டுகின்றன, இருந்தாலும் அவை கிள்ளப்படக்கூடாது என்று நான் சொல்ல மாட்டேன். கிளைகள் மரங்களின் கரங்கள்தான் என்ற போதிலும் அவை முறிக்கப்படக்கூடாது என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் எனக்கு ஒரு குடிசை வேண்டும். ஒருபுறம் அனைத்தையும் நுகர்ந்து கொண்டிருக்கும், இயற்கை கொடுத்த அத்தனை வளங்களையும் நுகர்ந்து கொண்டிருக்கும் மக்கள் ஒரு புறம் இருக்க, ஒரு சிறிய குடிசை கூட இல்லாத மற்றொரு தரப்பு இயற்கையை, சூழலியலை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் கோஷம் எழுப்புவது எவ்வளவு பெரிய அநியாயம் என்பதை சுட்டி காட்டுகிறது இந்த கவிதை. நன்றி, வணக்கம்.